ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் ஐஐடி மெட்ராஸ். இது வந்து சென்னையில் இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் குரூப் ஏ, அப்புறம் ஜூனியர் டெக்னீஷியன் குரூப் சி. டோட்டல் வந்து 41 போஸ்ட் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் April 2, 2024. ஜாப் லொக்கேஷன் சென்னை. அப்ளை மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. recruit.iitm.ac.in. வேகன்சி டீட்டெயில்ஸில் டோட்டல் 41 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் மட்டும் அந்த சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரிங்கில் இருக்குது. மீதி இருக்க 40 போஸ்ட்டும் ஜூனியர் டெக்னீஷியன் குரூப் சி கீழே வருது. அந்த 40 போஸ்ட்டும் என்னென்ன டிசிப்ளின் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். இதுக்கு ரிலேட்டடான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். ஸோ சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஜூனியர் டெக்னீஷியன் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரிங்க்கு பே லெவல் 12ம், ஜூனியர் டெக்னீஷியனுக்கு பே லெவல் வந்து 3ம். அப்ளிகேஷன் ஃபீ பாருங்கள், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees. மீதி இருக்க எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்புறம் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நில், அதாவது ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் இனிஷியலாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட் ஆர் ட்ரேட் டெஸ்ட். பேஜ் பாட்டம் இருக்க இந்த சென்ட்ரல் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இங்கே இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இருக்க போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 50 years. ஸோ குரூப் சியில் இருக்க அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 27 years. இது ஜென்ரலுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸை வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டேபிளில் போட்டிருக்காங்க. சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் அது இங்கே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இது ஒரு போஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். 8 years வந்து ரெகுலர் சர்வீஸில் இருக்கணும். ஜூனியர் டெக்னீஷியன் பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டல் 40. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 years டிப்ளமோ. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் படி 3 years டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 60% மார்க்ஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது. SSLC பாஸ் பண்ணிட்டு 2 years வந்து ஐடி கம்ப்ளீட் பண்ணிடணும். அதோடு சேர்த்து 60% வந்து மார்க்ஸ் இருக்கணும். தென் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ டிப்ளமோ படித்த கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் ஐடிஐ வந்து படித்த கேண்டிடேட்ஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் த சப்மிஷன் பார்த்துங்க 2 April 2024 ஈவினிங் 5:30. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ். இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. நம்ம வெப்பேஜில் இந்த லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்பர் 3ல் இருக்க இந்த டீட்டெயில்ஸ் இந்த A to F செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து சேலரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி உங்களோட போஸ்ட்டுக்கு தப்பில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் அதை பற்றின கால் லெட்டர் வந்து உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன் வரும். நீங்கள் வெப்சைட் வழியாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வெப்பேஜில் பார்த்தோம். அந்த 500 rupees. இது ஜென்ரலுக்கு. நீங்கள் இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்ட் அப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணுற வர்றப்ப ஆன்லைனில் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வரணும். ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்டர்வியூ வர்றப்ப ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும் அதை கையில் கொண்டு வரணும். நம்பர் 29 பார்த்துங்க, உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷன் இமெயில் வழியாக தான் வரும். நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது வேலிடான இமெயில் அட்ரஸ் அனுப்பணும். உங்களுக்கு வந்து தனியான லெட்டர் போஸ்ட்லேயோ அல்லது ஃபோன் அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் வராது. இமெயில் தான் எல்லா கம்யூனிகேஷன் வரும். நம்பர் 38 பார்த்தீங்கன்னா நோ TADA ஷல் பி பெய்ட் ஃபார் அட்டெண்டிங் த எனி ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். நம்பர் 44 வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ், கொரிஸ் எதாவது இருந்துச்சுன்னா இல்லை இமெயில் பண்ணி கேட்டுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது April 2, 2024. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் செக்ஷன் இருக்கும். இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஐஐடி மெட்ராஸோட ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இது. ஸோ நம்ம பார்த்த அந்த PDF வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் March 4, 2024 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 2 April 2024 ஈவினிங் 5:30. இங்கே ஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது, இமெயில் ஐடியும் இருக்குது. டவுட்ஸை வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கே வந்து 2 செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் அண்டர் ரெஜிஸ்டர்ட். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த லாகின் ஃபார்மில் உங்களோட இமெயில் ஐடி ஆர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த கேப்சா கொடுத்து ஃபில் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். நியூவாக கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேட்டகரி டெக்னிக்கல் அந்த மாதிரி, அப்புறம் என்ன போஸ்ட்டு, அப்புறம் ஸ்ட்ரீம், உங்களோட டிசிப்ளின் வைஸ்
போஸ்ட் கோடிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களோட நேம், இந்த ஸ்டார் போட்டுங்க எல்லா ஃபீல்ட்ஸும் மேண்டேட்ரி, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இந்த மாதிரி ஜெண்டர், மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடியெல்லாம் வந்து வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஓடிபி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே அக்ரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கேப்ச்சா வரும், அதையும் ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அங்கே கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீயும் பே பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் ஃபியூச்சரில் வந்து இன்டர்வியூ போகிறப்ப அதை பிரிண்ட் எடுத்து கொண்டு போகணும். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.